இந்த 30 செகண்ட்ஸ் ஆடியோ இல்லாத சமயத்துல எல்லா அப்டேட்டும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல தான் கொடுக்கப்படும். அதனால விருப்பம் இருக்கவங்க மறக்காம இணைஞ்சுக்கோங்க. லிங்க் கதைகளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது போல இன்னும் ரேட்டிங் கொடுக்காதவங்களும் மறக்காம கொடுங்க. சரியா? அப்பதான் தொடர்ந்து கதைகளை விடாம சொல்ல எங்களுக்கு ஊந்துதலா இருக்கும். ஓகேவா? கொன்றை வேந்தன் கதைகள். காற்றும் சூரியனும். இந்த உலகத்துல சூரியன் நமக்கு வெளிச்சமும் வெப்பமும் கொடுக்குது. தினமும் காலையில கிழக்க உதிச்சு மாலையில மேற்கே மறையுது. நம்மளோட வாழ்க்கைக்கு சூரியனோட வெப்பம் ரொம்பவும் அவசியமானது. என்னதான் வெயில் காலத்துல வெயில் அடிச்சு வேர்த்தாலும் சூரியன் இல்லாம இந்த உலகமே இயங்காது. இப்படிதான் ஒரு நாள் இந்த சூரியனும் காத்தும் பேசிக்கிச்சு. இந்த காத்தோ சூரியன் கிட்ட, இந்த பாரு சூரியனே, நானு உன்னை விட அதிக பலமானவன் அப்படின்னு இருமாப்போட சொல்லுச்சு. அத கேட்ட இந்த சூரியனோ சிரிச்சுக்கிட்டே, ஹோ அப்படியா, நீ அதிக பலம் உள்ளவன் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா நானு உன்னை விட அதிபலசாலி அப்படின்னு பதில் சொல்லுச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உன்னை விட அதிக பலம் உள்ளவன் நான் தான். அத நானு நிரூபிக்கவும் தயார் அப்படின்னு இந்த காத்தோ கொஞ்சம் திமிரோட பேச ஆரம்பிச்சிச்சு. சரி, நீ எப்படி நிரூபிப்ப அப்படின்னு கேட்ட இந்த சூரியன் கிட்ட, அதோ ரொம்ப தூரத்துல இந்த சாலையில நடந்து வந்துட்டு இருக்காரே ஒருத்தர், அவரை நல்லா பாரு. அவரோ மேல் சட்டை அணிஞ்சிருக்காரு. என்னோட பலத்தால அவரோட சட்டைய கெட்டியா இறுக்கமா புடிச்சுக்கிட்டு நடு நடுங்கி போகும்படி செய்யறேன், பாக்கறியா? அப்போ என்னோட பலத்தை நீ ஒத்துப்பியா? என்ன சொல்ற அப்படின்னு இந்த காத்து கேட்டுச்சு. சூரியனும் அதுக்கு சரின்னு சம்மதிச்சிச்சு. தன்னோட மனசுல சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உடனே இந்த காத்தோ பலமாக வீச ஆரம்பிச்சுது. ரொம்ப நேரம் தன்னோட முழு பலத்தோட இந்த காத்து வீசுச்சு. காத்தோட வேகத்தையும் குளிரையும் தாங்க முடியாத அந்த மனுஷனோ தன்னோட மேல் சட்டைய இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு தன்னோட உடம்பையும் மூடிக்கிட்டான். அப்படி அவன் பண்ணதும் இந்த சூரியனை, பாத்தியா அப்படின்னு கேட்டுச்சு இந்த காத்து. அத பார்த்த இந்த சூரியனும் காத்துக்கிட்ட, சரி, உன்னோட பலத்தை நீ காமிச்ச, இப்போ என்னோட பலத்தை காமிக்கவா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு காத்தும் சம்மதிக்கவே இந்த சூரியனோ தன்னோட பலத்துல கொஞ்சோண்டு உபயோகப்படுத்தி ஒளி வீச ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். அந்த கொஞ்சோண்டு வெளிச்சத்துக்கே வெப்பம் தாங்காம அந்த மனுஷனோ தன்னோட மேல் சட்டைய கழட்டி கையில எடுத்துக்கிட்டான். ஓடி போய் ஒரு மரத்தோட நிழல்ல உக்காந்து இளைப்ப ஆரம்பிச்சிட்டான். நடந்த இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த இந்த காத்தோ சூரியனை எப்படி எதிர்கொள்றது, அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தலைய தொங்க போட்டு நின்னுச்சு. அன்னிலிருந்து இந்த காத்தோ தண்ணிய பத்தியோ நெருப்ப பத்தியோ வேற யார பத்தியும் என்ன ஒரு பொறாமையும் படாம, பொறாமப்பட்டு எதுவும் சொல்லாம அமைதியாக இருக்க தொடங்கிச்சு. இதுக்குதான் கொன்றை வேந்தன்ல ஔவையார் அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட முயற்சியிலையும் முன்னேற்றத்திலையும் ஈடுபடாம அடுத்தவங்கள பத்தி பொறாமப்பட்டு பேசுற பேச்சு நம்மளோட வளர்ச்சியவே அழிக்கும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சரியா? அவ்வளோதான்.